விசிக கட்சியின் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா எங்க தலைவர் திருமாவளவனுக்கு துணை முதல்வராக தகுதி இல்லையான்னு கேட்டதுல இருந்து கூட்டணி விரிசல் குறித்த பேச்சு ஆரம்பமாச்சு. தற்போது அது குறித்து மனம் திறந்து பேசியிருக்காரு திருமாவளவன். அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஒரு கருத்தை முன் வச்சாரு. பொதுச் செயலாளர்கள் வேறொரு கருத்தை சொன்னாங்க. இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்ல, வேற வேற மாதிரி பேசிக்கிறாங்க, ஆகையால கட்சிக்குள்ள ஏதோ முரண்பாடுன்னு சொல்லி எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. ஆதவ் அர்ஜுனா கட்சி நலத்தை மட்டுமே பார்த்தாரு. ஆனா பொதுச் செயலாளர்கள் கட்சி நலத்தோட கூட்டணி நலத்தையும் ரொம்ப முக்கியம்னு நினைச்சு பேசிட்டு இருந்தாங்க. கூட்டணி முறிஞ்சு போச்சுன்னா அடுத்து என்னங்கிற கேள்விக்குறி நமக்கு வரும். ஒரு சேஃபர் ஜோன்ல நிக்காம எந்த யுத்தத்தையும் நம்ம முன்னெடுத்து கொண்டுட்டு போக கூடாது. உள்ள போயிட்டோம்னா வெளியில வர வழி தெரியாம நம்ம உள்ள போகவே கூடாது. வயல்ல உள்ள பயிர்களை எல்லாம் எலி திருடி கொண்டு போய் வயல்ல அதுக்குன்னு உருவாக்கி வச்சிருக்க வலைக்குள்ள அது சேர்த்து வச்சிருமா. நாம அறுவடையெல்லாம் முடிஞ்சு அந்த எலியை பிடிக்க போனா அது வேற வழியா வெளியில ஓடிடும். ஏன்னா எலி இன்னொரு பொய்யான வழியை உருவாக்கி வச்சிருக்கோம். நேர் வழியில நம்ம எலியை தேடி போனா அது போலியா உருவாக்கி வச்சிருக்க இன்னொரு வழியில தப்பிச்சு வெளியே போயிடும். எலி திருடி வச்சிருக்க தானியங்களை தான் கொண்டு வர முடியுமே தவிர எலியை பிடிக்கவே முடியாது. எலிக்கே அந்த அறிவு இருக்கும் போது யுத்த களத்தில் இருக்கிற நமக்கும் அது தேவை. யுத்த களம்னு இல்ல, எந்த களமா இருந்தாலும் சரி, சேஃப் ஜோன் ரொம்ப முக்கியம். இந்த கருத்தை கூட இப்ப திருச்சி பேச ஆரம்பிப்பாங்க. இது மூலமா திருமாவளவன் என்ன சொல்ல வராருன்னு இதுக்கும் ஆளாளுக்கு ஒரு கதை கட்டி அவங்க இஷ்டப்படி ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. கருத்தியல் அடிப்படையில் விவாதிக்கக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்ற தலைவர்களை கொண்ட இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம்னு என்னால அடிச்சு சொல்ல முடியும். தேர்தல் வியூகங்களை முறையா வகுத்து செயல்படக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்ற இயக்கம் எங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இது ஒரு சாதி கட்சி தானேன்னு எல்லாரும் ரொம்ப சராசரியா நினைக்கிறாங்க. நம்மள நாங்க மெதுவா அடி எடுத்து வைக்கிறதுக்கு காரணம் எங்களை ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனா நாங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பரிமாண மாற்றத்தை நோக்கி நாங்க முன்னோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கோம். 30 வருஷமா எங்க மேல குத்தப்பட்டிருந்த அந்த ஜாதிய முத்திரையை துடை தெரிகிறதுக்கான பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அங்குலம் அங்குலமா நாங்க வளர்த்துக்கிட்டு முன்னெடுத்து போய்கிட்டு இருக்கோம். கூட்டணி நலனுக்கு முன்னுரிமை கொடுத்த ஒரு நிலைப்பாடு, கட்சி நலனுக்கு முன்னுரிமை கொடுத்த இன்னொரு நிலைப்பாடு, இப்படிதான் நாம இதை பார்க்கணுமே ஒழிய இந்த நிலைப்பாடுகளை முன் வச்சு ஒருத்தர் குறைச்சி மதிப்பிடக்கூடிய விஷயங்கள் நம்ம காதலே வாங்கிக்க கூடாது. இவர் இந்த காரணத்துக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, திருமாவளவன் எல்லாத்தையும் உட்காந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு கட்சி நலனும் முக்கியம், கூட்டணி நலனும் முக்கியம். எல்லாத்துக்கும் மேல மக்கள் நலன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்காகவும் அவசரப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நாங்க யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட இதை பத்தி பேசிட்டோம். ஏன் இப்படி பேசுனீங்கன்னு அவங்க கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டோம். ஏன் இப்படி பேட்டி கொடுத்தீங்கன்னு ஆதவ் அர்ஜுனா கிட்டையும் பேசிட்டேன். ஏன் இந்த பதிவை போட்டீங்கன்னு ரவிக்குமார் கிட்டையும் பேசிட்டேன். பிரச்சனை முடிஞ்சது. இதுதான் என்னோட வேலை. டிவில உட்காந்து ஏன் நீங்க அதை செய்யல, ஏன் நீங்க இதை செய்யலன்னு நீங்க கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கு ஏன் நான் பதில் சொல்லணும்? வேர்வை சிந்தி ரத்தம் கொட்டி அவதூறுகளை தாங்கி அவமானங்களை சகித்து அங்குலமங்கலமா பரிணமித்து இருக்கிற பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். இன்னைக்கு ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, மராட்டியம்னு எல்லா இடங்களிலும் சிறுத்தைகளின் கொடி பறக்குது. எங்கேயோ நான் நட்டு வச்ச இருவன நட்சத்திர கொடி இன்னைக்கு இந்தியாவின் கவனத்தை ஈர்த்திருக்கு. தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகளை குறித்து விசிக விவாதிக்குதுன்னு பிரேக்கிங் நியூஸ்ல NDTV எங்களை பத்தி பேசுறான். இப்படி நாடு முழுக்க கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அதுக்கு நம்ம பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிதானமும் அமைதியான பயணமும் தான் முக்கியமான காரணம். நம்ம கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த ஒரு நாளும் நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது. நம்ம கட்சியில இருக்கிறவங்க மேல யார் என்ன சந்தேகத்தை ஏற்படுத்தினாலும் அதை காதுல வாங்கிக்கவே கூடாது. எல்லா கட்சியிலும் கருத்து சுதந்திரம் இருக்கு. மாற்று கருத்து சொல்றதுல ஒன்றும் தப்பே கிடையாது. மாற்று கருத்துக்கு அனுமதி கொடுக்கிற இயக்கம் தான் ஒரு ஜனநாயக இயக்கமா இருக்க முடியும். ஆதவ் அர்ஜுனன் ஒரு கருத்து சொல்றாரு, ரவிக்குமார் ஒரு பதிவை போடுறாரு, வன்னியரசு செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுக்கிறாரு, ஷானவாஸ் தொலைக்காட்சியில பேசுறாரு, சிந்தனை செல்வன் ஸ்டேட்டஸ் போடுறாரு. ஆனா நான் ஏன் எல்லாரும் கருத்து சொல்ல அனுமதிக்கிறேன்? ஏன்னா அத்தனை பேரும் திருமாவளவனோட பேச்சுக்கு உடன்படுவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில தான் நான் அமைதியா இருக்கேன். என்னோட இருக்க தோழர்கள் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. சந்தேகப்பட்டா எந்த இயக்கத்தையும் நடத்த முடியாது. எனக்கு என் கூட இருக்கிற தோழர்கள் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை சுத்தி நடந்துகிட்டு இருக்க அரசியலுக்கும் கான்ட்ராவர்சிகளுக்கும் அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்து முடிச்சிட்டாரு திருமாவளவன். இதுல இருந்து இவர் என்ன சொல்ல வராருன்னா, எங்க கட்சியில யார் என்ன வேணாலும் பேசட்டும், ஏன்னா அவங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு, அதை நான் குறை சொல்லவும் மாட்டேன். யார் என்ன நிலைப்பாட்டுல பேசியிருந்தாலும் சரி, கட்சிக்கு நல்லதுன்னு நினைச்சு நான் எடுக்கிற ஒரு முடிவுக்கு எல்லாரும் கட்டுப்படுவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு என் தோழர்கள் மேல இருக்குன்னு தெள்ள தெளிவா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லியிருக்காரு திருமாவளவன். இதுக்கப்புறமாச்சும் இந்த விடுதலை சிறுத்தைகள் பத்தியும் திருமாவளவன் பத்தியும் திமுக உடனான அவங்க கூட்டணி பத்தியும் வதந்திகளை பரப்புறவங்க அமைதியா இருக்காங்களான்னு பார்க்கலாம்.